السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله خير الأنام وعلى آله الأعلام وأصحابه الكرام، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் உரித்தாக. பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கிய இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனத்திற்கு இடையிலான சண்டைகள் ஒரு ஆண்டை கடந்துவிட்ட நிலையிலும் இன்னும் முடிவில்லாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். அமெரிக்காவிலே ஏற்பட்டிருக்கிற ஆட்சி மாற்றத்தினுடைய பின்னணியில் கூடிய விரைவில் போர் நிறுத்தம் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் சர்வதேச நீதிமன்றம் நேற்றைய தினம் வழங்கிய ஒரு தீர்ப்பில் இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கிற பெஞ்சமின் நெதன்யாகுவும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரும் போர் குற்றவாளிகள் என்றும், அவர்கள் சர்வதேச போர் விதிமுறைகளுக்கு மாற்றமான பல்வேறு நடவடிக்கைகளை பலஸ்தீனத்திலே கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டி அவர்களுக்கு எதிரான கைது வாரண்ட் பிறப்பித்திருப்பதை நாம் ஊடகங்களின் வழியாக நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஒரு அடிப்படை விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சர்வதேச நீதிமன்றம் என்பது ஐநா சபையினுடைய ஒரு நீதி சம்பந்தப்பட்ட, சட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு அங்கமாக செயல்படக்கூடிய ஒரு நீதிமன்றம். நெதர்லாந்தை தலைமையகமாக கொண்டு இந்த நீதிமன்றம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. 1990களிலே உலக நாடுகள் பலதும் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் ஐநாவுடைய முயற்சியின் பெயரில் இந்த நீதிமன்றம் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த நீதிமன்றத்தினுடைய இந்த கைது நடவடிக்கை இஸ்ரேல் பிரதமருக்கு எதிரான, இஸ்ரேலுக்கு எதிரான இந்த அறிவிப்பு எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால், பெரிய அளவிலான எந்த பின்னடைவையும் இஸ்ரேலுக்கு இது ஏற்படுத்தாது. ஏனென்றால் சர்வதேச நீதிமன்றம் என்பது அதிலே சுமார் 124 நாடுகள் அதை ஏற்றிருக்கிறது, உறுப்பினராக இருக்கிறது. ஆனால் 34 நாடுகள் மட்டும்தான் அதனுடைய முழுமையான சட்டதிட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று கையெழுத்திட்டிருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கிறது, அதிலே 34 நாடுகள் மட்டும்தான் சர்வதேச நாட்டினுடைய சட்டங்களுக்கு, அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அப்படி கையெழுத்திட்டிருக்கக்கூடிய நாடுகளை எடுத்து பார்த்தால் அமெரிக்கா, சீனா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் அதில் கையெழுத்திடவில்லை என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரஷ்யாவும் கையெழுத்திடவில்லை. 34 நாடுகள் தான் இந்த தீர்ப்புக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று கையெழுத்திட்டிருக்கிறது. சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் எங்களை கட்டுப்படுத்த முடியாது என்ற பாணியிலே
மற்ற நாடுகள் எல்லாம் இதிலே கையெழுத்திடவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சீனாவும் இஸ்ரேலும் அந்த 34 நாடுகளுடைய பட்டியலில் இல்லை, அவர்கள் கையெழுத்திட்டிருக்கவில்லை. இருந்தாலும் கூட சர்வதேச நீதிமன்றம் வழங்கி இருக்கிற இந்த தீர்ப்பு உலக அளவிலே ஒரு பெரும் பேசும் பொருளாக மாறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் கடந்த ஒரு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிற அந்த போரிலே பல்வேறு விதமான மனித உரிமை மீறல்கள் நடந்திருக்கிறது. அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 44,000த்திற்கும் மேற்பட்ட பலஸ்தீனர்கள், குழந்தைகள், பெண்கள் உட்பட அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உணவுப் பொருட்களும் மருந்து பொருட்களும் கூட பல்வேறு கட்டங்களிலே தடை செய்யப்பட்டு மனித குலத்திற்கு எதிரான பல நடவடிக்கைகளை இஸ்ரேல் அந்த போரிலே கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது என்பதை இந்த நீதிமன்றத்தினுடைய வார்த்தைகள் உலக அளவில் வெட்ட வெளிச்சமாக ஆக்கி காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், பல்வேறு விதமான போர் மரபுகளுக்கு மாற்றமாக, சர்வதேச போர் மரபுகள் இருக்கிறதல்லவா, அந்த மரபுகளுக்கு மாற்றமாக ஒரு இனப்படுகொலையை நடத்துவதை போன்ற நடவடிக்கைகளை இஸ்ரேல் கையில் எடுத்திருக்கிறது என்று அந்த சர்வதேச நீதிமன்றம் குற்றம் சாட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர் கைது செய்யப்படுவதற்கு என்ன தேவை என்று சொன்னால், ஒன்று இஸ்ரேலிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற நெதன்யாகுவுக்கு மாற்றமான அவரை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர் வந்தால் அவர் கைது செய்யப்படலாம். அல்லது வேறு நாடுகளுக்கு அவர் செல்ல வேண்டிய நிலை வந்தால் சர்வதேச நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை காட்டி அவர் கைது செய்யப்படலாம் என்று சட்ட வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அதுவரை அந்த தீர்ப்பின் மூலமாக அவரை ஒன்றும் செய்ய முடியாது என்பதைத்தான் புரிந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே இஸ்லாமிய கோணத்தில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேலிலே, பலஸ்தீனத்திலே முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியில் நடைபெறுகிற இந்த சண்டை இருக்கிறதே, அது பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வருகிற ஒரு சண்டை. அது எப்பொழுது முடிவுக்கு வரும் என்றால், இந்த உலகம் அழிவு நாளை நோக்கி நெருங்கி வருகிற போதுதான் அது முடிவுக்கு வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தற்காலிகமாக வேண்டுமானால் போர் நிறுத்தங்கள் ஏற்படலாம், அமைதியான சூழல் ஏற்படலாம். ஆனால் நிரந்தரமான முடிவும் வெற்றியும் எப்பொழுது கிடைக்கும் என்றால், அது கியாமத்துடைய நாள் நெருங்கி வருகிற போது கிடைக்கும். ஆனால் அந்த இறுதி வெற்றி நிச்சயமாக இஸ்லாமியர்களுக்கு சாதகமானதாகத்தான் இருக்கும் என்பதை இந்த உம்மத் ஆழமாக நம்பிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தகுமு ஸாஆ ஹத்தா யுகாத்திலல் முஸ்லிமூன அல் யஹூத. யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் மிகப்பெரிய ஒரு போர்க்களம் ஏற்படும் வரை இந்த உலகம் அழியாது. உலகம் அழிவு நாளை சந்திப்பதற்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு அதிபயங்கரமான சண்டை முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியில் இந்த மண்ணிலே அரங்கேறும். அப்படி அரங்கேறுகிற போது எவ்வளவுதான் வலிமை மிக்க ஆயுதத்தை கொண்டவர்களாக இன்று அவர்கள் இருந்தாலும் கூட, சர்வதேச நாடுகளை எல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கக்கூடிய ஆளுமைகளாக அவர்கள் இருந்தாலும் கூட, அந்த இறுதிக்கட்ட போராட்டத்திலே அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை பெருமானார் சொல்லுகிற போது மிக மோசமான பின்னடைவை அவர்கள் சந்திப்பார்கள். களத்திலே நின்று போராட முடியாமல் அவர்கள் அங்குமிங்கும் தப்பி ஓடுவார்கள். முஸ்லிம்கள் அவர்களை தேடி தேடி அவர்களை அழிப்பார்கள், ஒழிப்பார்கள். இந்த காட்சியை நீங்கள் காணுவீர்கள் என்று சொன்ன பெருமானார், அப்படி களத்திலே நின்று தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடுகின்ற அந்த கோழைத்தனமான யூதர்கள் மரங்களுக்கு பின்னாலும் கற்பாறைகளுக்கு பின்னாலும் போய் தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் ஒளிந்து கொள்ளுகிற ஒரு சூழல் ஏற்படும். அப்படி ஒளிகின்ற போது அல்லாஹு தஆலா என்ன செய்வான் என்றால், கற்களையும் மரங்களையும் கூட பேச வைத்து விடுவான். பெருமானாருடைய வார்த்தை, ஆதாரப்பூர்வமான தகவல். அந்த நேரத்திலே கற்களும் மரங்களும் கூட யூதர்களுக்கு எதிராக பேச ஆரம்பித்து விடும். அப்படி பேச ஆரம்பிக்கின்ற போது அந்த கற்களும் மரங்களும் எப்படி பேசும் தெரியுமா? யா அப்தல்லா, இதோ அல்லாஹ்வுடைய அடிமையே, ஹாதா யஹூதியுன் வராஇ, எனக்கு பின்னால் ஒரு யூதன் மறைந்து கொண்டிருக்கிறான், அவனை பிடித்துக்கொள் என்று சொல்லி மரங்கள் கூட அவர்களுக்கு எதிராக பேச ஆரம்பித்து விடும். ஆனால் ஒரே ஒரு மரம் மட்டும் அவர்களுக்கு எதிராக அந்த நாளிலே பேசாது. இல்லல் கர்க
கருக்கத் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இன மரம் மட்டும் யூதர்களை காட்டிக் கொடுக்காது. ஏனென்றால் அது யூதர்களுக்கு ஆதரவான மரம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருக்கத் என்ற அந்த மரத்தை பற்றி நாம் ஹதீசுகளிலே பார்க்கிற போது அது பெருமானாருடைய காலத்தில் இருந்ததா இல்லையா என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த மரம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. அது முள் மரத்தினுடைய அந்த இனத்தை சேர்ந்த மரம். இந்த மரத்தை யூதர்கள் எங்கெல்லாம் வாழுகிறார்களோ அங்கெல்லாம் இந்த மரத்தை அவர்கள் அதிகமாக வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஹதீஸை பற்றி நாம் சிந்திக்கிறோமோ இல்லையோ, அதை ஆய்வு செய்கிறோமோ இல்லையோ, ஆனால் அவர்கள் நம்புகிறார்கள், அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். இன்று இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் பார்த்தால் அந்த வறுக்கல் என்று சொல்லப்படக்கூடிய மரங்களை அவர்கள் அதிகமாக வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் இறுதி கட்டத்திலே நடைபெறுகிற சண்டையில் தங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய மரம் இந்த மரம்தான் என்பதை அவர்கள் நம்பி இருக்கிறார்கள். காரணம் அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தைகள் உண்மை என்பதை அவர்கள் நம்பி இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை அவர்கள் நம்பி இருப்பதின் காரணமாக அந்த வறுக்கல் என்ற மரத்தை இன்று அவர்கள் எல்லா இடங்களிலேயும் வளர்த்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் ஹதீஸிலே பெருமானார் என்றோ சொல்லிவிட்டார்கள், மரங்கள் கூட யூதர்களுக்கு எதிராக பேச ஆரம்பித்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு தோல்வியை அவர்கள் சந்திப்பார்கள். மரங்கள் பேசும் என்பது ஹதீஸிலே ஏதோ குறிப்பிடப்படுகின்ற போது அதை நம்பிக்கை என்ற அடிப்படையிலே கடந்த காலத்திலே நம்முடைய சமூகங்கள் நம்பிக்கொண்டிருந்த. ஆனால் இன்றைய அறிவியல் உண்மை என்ன தெரியுமா? ஜப்பான் நாட்டினுடைய விஞ்ஞானிகள் சமீபத்திலே கண்டுபிடித்திருக்கிறார்கள், செடிகள் மரங்களுக்கு மத்தியிலேயும் கருத்து மோதல்கள், கருத்து வேறுபாடுகள், கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிற நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது. நாம் சொல்லவில்லை, ஜப்பானுடைய உயிரியல் அறிஞர்கள் இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள். 2 மரங்களுக்கு மத்தியிலே பேச்சுக்கள் நடைபெறுகிறது. எப்படி ஒரு பறவைக்கும் இன்னொரு பறவைக்கும் மத்தியிலே பேச்சு நடக்கிறது, ஒரு விலங்குக்கும் இன்னொரு விலங்குக்கும் மத்தியிலே கருத்து பரிமாற்றம் நடைபெறுகிறது என்பதை நாம் ஏற்றிருக்கிறோமோ, அதே மாதிரி மரம் செடி கொடிகள் கூட ஒன்றுக்கொன்று பேசிக் கொள்ளுகின்றன. எந்த அளவிற்கு அவர்கள் ஆய்வு செய்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்றால், ஒரு மரத்திற்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால், ஏதாவது கிருமிகளின் மூலமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒன்றின் மூலமாக ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் உடனே அந்த பாதிக்கப்பட்ட மரம் பக்கத்திலே உள்ள மரத்திற்கு எச்சரிக்கை செய்கிறதா. அதனுடைய மொழியிலே, அந்த மரம் உணர்ந்து கொள்ளுகிற மொழியிலே எச்சரிக்கை செய்கிறதாம், இந்த மாதிரி ஒரு பாதிப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது, நீ கவனமாக இருந்து கொள் என்று பக்கத்திலே உள்ள மரத்திற்கு அது எச்சரிக்கை செய்கிறது. இந்த மாதிரியான கருத்து பரிமாற்றங்கள் மரங்களுக்கு மத்தியிலே நடக்கிறது என்பதை இப்பொழுது ஜப்பானிய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். நாமே சில செடிகளை பார்க்கத்தானே செய்கிறோம். தொட்டால் சுருங்கி என்று ஒரு செடி இருக்கிறது, அதை தொட்டவுடன் அது அப்படியே சுருங்கிக் கொள்ளுகிறது. சூரியகாந்தி செடியை பார்க்கிறோம், சூரியன் எந்த திசையை நோக்கி நகருகிறதோ அந்த திசையை நோக்கி அந்த மலர்கள் நகர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோமே. இதுவெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், அவைகளுக்கும் உணர்வுகள் இருக்கிறது, அவைகளுக்கும் கருத்து பரிமாற்றம் இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது அல்லவா. இதை இன்றைய ஜப்பானிய விஞ்ஞானிகள் ஆய்வின் மூலமாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். மரம் செடி கொடிகளும் அவைகளுக்குள் பேசிக் கொள்கின்றன. அவைகளுடைய மொழிகள் நமக்கு தெரிவதில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கியாமத்தினுடைய நாள் நெருங்கி வருகிற போது முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியிலே நடைபெறுகிற அந்த மிகப்பெரிய போராட்டத்திலே செடிகள் பேசுகின்ற மொழிகள் கூட மனிதனுக்கு கேட்க ஆரம்பித்து விடும். குறிப்பாக முஸ்லிம்களுக்கு கேட்க ஆரம்பித்து விடும். அல்லாஹ் தஆலா அந்த உணர்வுகளையும் அந்த கேட்கின்ற தன்மையையும் கொடுத்து விடுவான் என்று சொல்லுகிறார்கள். இன்று பேசுகிறது, அது நமக்கு தெரிவதில்லை. ஆனால் அன்று பேசுவது அப்போது இருக்கிற முஸ்லிம்களுடைய காதுகளில் விழும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை இன்றைய விஞ்ஞானமும் நிரூபித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியிலே நடைபெறுகின்ற இந்த கொள்கை போராட்டம் இருக்கிறது, அது பல நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நூற்றாண்டுகளை கடந்து நடைபெற்று வருகிற இந்த போராட்டம்
ஒரு கட்டத்திலே முடிவுக்கு வந்தாலும் கூட நிரந்தரமான முடிவு என்பது கியாமத்துடைய நாள் நெருங்கி வருகிற போதுதான் ஏற்படும். அந்த முடிவு நிச்சயமாக முஸ்லிம்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாசகத்தின் வழியாக உணர்த்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். பொதுவாகவே நபியினுடைய வார்த்தைகள் எந்த இடத்திலேயும் பொய்ப்பித்து போனதாக இந்த உலக வரலாற்றிலே எந்த சான்றையும் காண்பிக்க முடியாது. பெருமானாருடைய வார்த்தைகள் சத்தியபூர்வமானது, அது அப்படியே நடக்கும் என்பதை வரலாற்றின் வழியாக எத்தனையோ செய்திகள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக் கொண்டு முடிக்கிறேன். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஹைபர் யுத்தம் நடக்கிறது. முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியிலே நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு போராட்டம். பல நாட் முற்றுகை போராட்டத்திற்கு பின்னால் அந்த போர்க்களத்திலே முஸ்லிம்கள் யூதர்களை வென்றெடுத்து விடுகிறார்கள். யூதர்களிலே உள்ள பல முக்கியமான தலைவர்கள் அந்த போரிலே கொல்லப்படுகிறார்கள். அவர்களுடைய முக்கியமான பல நபர்கள் போர் கைதிகளாக பிடித்து வரப்படுகிறார்கள். இப்படி பிடித்து வரப்படுகிற போது சஃபியா என்ற ஒரு பெண்மணியும் அந்த போர் கைதிகளில் ஒருவராக பிடித்து வரப்படுகிறார். இந்த பெண்மணி யார் என்று பார்த்தால் யூதர்களுடைய மதிப்புமிக்க தலைவராக இருந்த குயை என்று அழைக்கப்படக்கூடிய ஒருவருடைய மகள்தான் இந்த சஃபியா என்ற பெண்மணி. குயை என்பவர் அன்றைய யூதர்களிலே மதிப்புமிக்க ஒரு தலைவராக இருந்தார். அவர் சொன்னால் அந்த இனம் கட்டுப்படும் என்ற அளவிற்கு அவர் ஆளுமை திறன் உள்ளவராக இருந்தார். அவர் அந்த போரிலே கொல்லப்பட்டு அந்த தலைவருடைய மகளாகிய சஃபியா என்ற அந்த பெண்மணி கைதியாக பிடிக்கப்படுகிறார்கள். அப்படி கைதியாக பிடிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாது அந்த அம்மையார் பெருமானாருடைய பொறுப்பிலே ஒப்படைக்கப்படுகிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த பெண்மணியினுடைய அந்த நன்னடத்தைகளை பார்த்த பெருமானார் அவரை விடுதலை செய்து விடுகிறார்கள். விடுதலை செய்ததோடு மட்டுமல்லாது முஸ்லிம்களுடைய நடைமுறையினால் கவரப்பட்ட அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு மேலாக என்ன நடக்கிறது என்றால் பெருமானார் அந்த பெண்மணியை திருமணமும் செய்து கொள்கிறார்கள். உம்மஹாத்துல் மூமினீன் என்று அழைக்கப்படக்கூடிய நபியினுடைய 11 மனைவிமார்களில் ஒருவராக இந்த அம்மையாரும் இருக்கிறார்கள். சஃபியா பின்த் ஹுயை என்பவருடைய மகள் சஃபியா என்று அழைக்கப்படுவார்கள். இந்த அம்மையார் யூத பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள். யூத குடும்பத்திலே உள்ள முக்கியமான தலைவருடைய மகளாக இருந்தவர்கள். ஆனால் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பெருமானாருக்கு மனைவியாகி அவர்கள் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற போது நடைபெற்ற ஒரு நிகழ்வு ஹதீஸ்களிலே இடம்பெற்றிருக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் இந்த யுத்தம் நடந்து முடிந்து பெருமானாருக்கும் இந்த அம்மையாருக்கும் திருமணம் முடித்த அந்த ஆரம்ப கட்டத்திலே ஒரு நாள் இரவு நேரத்திலே பெருமானார் அந்த பெண்மணியோடு தன்னுடைய வீட்டிலே தங்கி இருக்கும் போது வெளியிலே ஹஜரத் அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாதுகாப்பிற்காக பெருமானாருடைய வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார்கள். நபி அவர்களுக்கு தெரியாது. நபி அவர்களுடைய பொதுவான வழக்கம் என்னவென்றால் வீட்டிலே இருக்கும் போதும் சரி அல்லது வெளியூர் பயணங்களின் போதும் சரி தன்னுடைய வீட்டினுடைய பாதுகாவலராகவோ அல்லது தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்தால் பாதுகாக்கக்கூடிய மெய்காப்பாளராகவோ யாரையுமே அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் வைத்துக் கொண்டதில்லை. அப்படிப்பட்ட தேவையும் அவர்களுக்கு ஏற்பட்டதில்லை. பெருமானார் தைரியமாகத்தான் இருக்கிறார்கள். வீட்டிலே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். ஆனால் அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன ஒரு பயம் என்றால் யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் இப்பொழுதுதான் யுத்தம் நடந்து முடிந்திருக்கிறது. யூதர்களில் பெரும் தலைகள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தலைவருடைய மகளை பெருமானார் மனம் முடித்திருக்கிறார்கள். அந்த அம்மையாரும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். இப்படி பலவிதமான அந்த விரோதங்களுக்கு உள்ளாகிய அந்த யூதர்கள் ஏதாவது பெருமானாருக்கு ஆபத்தை விளைவித்து விடுவார்களோ, இரவு நேரத்திலே பெருமானாருடைய வீட்டிலே புகுந்து ஏதாவது அவர்களுடைய உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயுதம் தாங்கியவர்களாக பெருமானாருடைய வீட்டு வாசலிலே காவலுக்கு அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்களுக்கு இது தெரியாது. ஆனால் உள்ளே இருந்த பெருமானாருக்கு வெளியே யாரோ நடமாடுவதை போன்று ஒரு உணர்வு தெரிந்தவுடன் கதவை திறந்து கொண்டு வந்து பார்க்கிறார்கள். அதற்கு அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியினுடைய வீட்டு வாசலிலே பாதுகாப்புக்காக நின்றிருக்கிறார்கள். அந்த இரவு நேரத்திலே ஆயுதத்தை சுமந்து கொண்டு தனி ஒரு மனிதராக பெருமானாருடைய பாதுகாப்பிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு நின்றவுடன் நபி அவர்கள் கேட்கிறார்கள்,
அபூ அய்யூபே, இந்த நேரத்தில் இங்கே வந்து நிற்கிறீர்களே, என்ன காரணம் என்று சொன்னவுடன் அவர்கள் தன்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த சந்தேகத்தை சொல்லுகிறார்கள். யூதர்களின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்ற அந்த உணர்விலேதான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக நான் வந்து இந்த இடத்திலே நின்றிருக்கிறேன் என்று நபியிடத்திலே ஹஜ்ரத் அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். பொதுவாக நபித்தோழர்களுடைய வரலாற்றை பார்க்கிறோம். பெருமானாருடைய மதீனா வாழ்வில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சஹாபி இந்த அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தவுடன் எல்லா நபித்தோழர்களும் பெருமானாரை தங்களுடைய வீட்டில் தான் தங்க வேண்டும் என்று அழைத்த சமயத்திலே யாருடைய வீட்டிற்கு செல்வதென்று முடிவெடுக்க முடியாத நிலையில் இருந்த நபி அவர்கள் தன் ஒட்டகத்துடைய கயிற்றை அப்படியே விட்டார்கள். இந்த ஒட்டகம் எந்த வீட்டு வாசலிலே போய் படுத்துக் கொள்கிறதோ அந்த வீட்டிலே நான் தங்குவேன் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த ஒட்டகத்தினுடைய கயிறு விடப்படுகிறது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து இந்த அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டு வாசலிலே போய் படுத்துக் கொள்கிறார். அது படுத்தவுடன் அதுதான் பெருமானாருடைய தங்குமிடம் என்று முடிவு செய்யப்படுகிறார். இப்பொழுது இருக்கிற மஸ்ஜிது நபவி எல்லாம் அந்த இடத்தில் தான் கட்டப்பட்டிருக்கிறார். அந்த மஸ்ஜிது நபவிக்கு அருகிலே இருந்த, அப்பொழுது மஸ்ஜிது நபவி கிடையாது, கட்டப்படுவதற்கு தயாராக இருந்த அதற்கு அருகில் இருந்த இடம்தான் இந்த அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடு. அவர்களுடைய வீட்டில்தான் பெருமானார் பல மாதங்கள் தங்கியிருந்தார்கள் விருந்தாளியாக. மிக கண்ணியமாக நபி அவர்களை நடத்தினார். பல்வேறு கட்டங்களில் பெருமானாருடைய பிரார்த்தனைக்கு உரித்தானவராக இந்த அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அளவுக்கு பெருமானாரின் மீதும் அன்பும் மதிப்பும் கொண்ட இந்த அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியினுடைய வீட்டு வாசலிலே ஆயுதம் தாங்கிய நிலையில் பாதுகாப்புக்காக நின்று கொண்டிருந்தவுடன் அவருடைய அந்த செயலை பார்த்து சந்தோஷப்பட்டவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதர் என்ற ஒற்றை காரணத்தினால் இப்படி நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாரே, நம் மீது பாசம் வைத்திருக்கிறாரே என்று பூரிப்படைந்தவர்களாக, சந்தோஷப்பட்டவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே ஒரு வார்த்தை சொன்னார்கள். ஹரஸக்கல்லாஹு யா அபா அய்யூப் ஹய்யம் வ மய்யித்தா. அபூ அய்யூபே, நீங்கள் வாழும் காலத்திலேயும் நீங்கள் மரணித்ததற்கு பிறகும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக என்று பெருமானார் சொன்னார். எனக்கு பாதுகாப்புக்காக நீங்கள் வந்து நிற்கிறீர்கள், உங்களுடைய உயிரை பொருட்படுத்தாமல் என்னுடைய பாதுகாப்பை மையப்படுத்தி இந்த இடத்தில் வந்து நிற்கிறீர்கள் அல்லவா, அதற்கு பிரதிபலனாக அல்லாஹு தஆலா வாழும் காலத்திலும் உங்களை பாதுகாப்பானாக, மரணத்திற்கு பின்னாலும் உங்களை பாதுகாப்பானாக என்று நபி அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். இந்த வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் பல ஆண்டுகளுக்கு பிறகு வெளிப்பட்டது. எப்படி வெளிப்பட்டது? வரலாற்றிலே பார்க்கிறோம். இந்த அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழும் காலத்திலே யாரின் மூலமாக எந்த ஆபத்திற்கும் அவர்கள் இலக்கானதில்லை, இலக்காக்கப்பட முடியாது என்பது பெருமானாருடைய அந்த வார்த்தை. மரணித்ததற்கு பிறகும் உங்களை அல்லாஹ் பாதுகாப்பான் என்று சொன்னார்கள் அல்லவா. அந்த வார்த்தை எப்படி உண்மையானது என்றால், ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் ஹிஜ்ரி 52ஆம் ஆண்டு, பெருமானாருடைய மரணத்திற்கெல்லாம் பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பீடத்திலே இருக்கிற போது இப்பொழுது இருக்கக்கூடிய துருக்கியை நோக்கி ஒரு படை அனுப்பி வைக்கப்படுகிறது. அந்த படையிலே ஒரு ராணுவ வீரராக ஹஜ்ரத் அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். முஆவியாவுடைய மகன் யஸீதுடைய தலைமையிலே அந்த படை கிறிஸ்தவர்களை எதிர்ப்பதற்காக புறப்பட்டு செல்கிறது. அந்த ராணுவத்தில் ஒரு வீரராக ஹஜ்ரத் அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த போருக்கு சென்றுவிட்டு அந்த வழியாக அவர்கள் திரும்பி வருகிற போது உடல்நிலை சரியில்லாமல் துருக்கியினுடைய எல்லையிலே வைத்து அவர்கள் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். இப்பொழுது இஸ்தான்புல் என்று அழைக்கப்படுகிறது அல்லவா, அந்த நகரத்திலே வைத்து அவர்கள் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். வஃபாத் ஆனவுடன் அந்த இடத்திலேயே அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடக்கஸ்தலம் மதீனாவிலே கிடையாது, துருக்கியிலே இருக்கிறார். இப்பொழுதும் அந்த அடக்கஸ்தலம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பக்கத்திலே ஒரு பள்ளிவாசலும் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலுக்கு
மஸ்ஜிதுக்கு பெயரும் மஸ்ஜிது அபு அய்யூபுல் அன்சாரி. அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பள்ளிவாசல் என்ற பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். ஆக இஸ்தான்புல் என்ற அந்த நகரத்திலே அவர்கள் போருக்கு சென்றுவிட்டு திரும்ப வருகிற போது உடல்நிலை நலிவுற்று அங்கேயே இறந்து அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டு விடுகிறார்கள். முஸ்லிம்கள் மதீனாவிற்கு திரும்பி வந்து விடுகிறார். தங்களுடைய பகுதிக்கு அவர்கள் திரும்பி வந்து விடுகிறார். இப்பொழுது பல ஆண்டுகள் கழித்து அந்த ரோம் நாட்டினுடைய ஆளுகையின் கீழ் இருந்த துருக்கியினுடைய மன்னராக இருந்தவன் என்ன செய்கிறான் என்றால், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு யஸீத் அந்த பொறுப்புக்கு வருகிறார். அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். உங்களுடைய நாட்டைச் சேர்ந்த ஒரு போர் வீரருடைய மன்னரை எங்கள் நாட்டு எல்லையிலே இருக்கிறது, அந்த மன்னரையை தோண்டி அவருடைய உடலை நான் நாய்களுக்கு இரையாக போட போகிறேன் என்று ஒரு கடிதம் அவன் எழுதுகிறார். யஸீதுடைய கையிலே அந்த கடிதம் கொடுக்கப்படுகிறது. அந்த கடிதத்தை பார்த்தவுடன் குதித்தெழுந்தவராக அந்த கடிதத்துக்கு பின்னாலேயே அதற்கு மறுப்பு எழுதி கொடுத்து அனுப்புகிறார். என்ன மறுப்பு எழுதி கொடுத்து அனுப்புகிறார் என்றால், அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய நம்பகத்தன்மையை பெற்ற, பெருமானாருடைய நேசத்தை பெற்ற, எங்களுடைய உயிரிலும் மேலாக மதிக்கப்படுகிற ஒரு நபித்தோழர், அவருடைய மன்னரைக்கு மட்டும் ஏதாவது பாதிப்பு வந்தது என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய விலையை நீங்களும் உங்களுடைய சமுதாயமும் கொடுக்க வேண்டியது வரும். இந்த அரபு நாட்டிலே இருக்கிற ஒரு கிறிஸ்தவருடைய கல்லறையை கூட நான் விடமாட்டேன், எல்லாவற்றையும் அழித்து விடுவேன், உங்களுக்கு எதிரான எந்த நடவடிக்கைக்கும் நான் தயாராகுவேன், எச்சரிக்கையாக இருங்கள் என்று பதில் கடிதம் எழுதப்பட, அந்த கடிதம் ரோம் நாட்டு மன்னனிடத்திலே கொடுக்கப்பட்டவுடன் யஸீதுடைய அந்த வார்த்தைகளை பார்த்தவன் தன்னுடைய முடிவிலிருந்து பின்வாங்கி விடுகிறான். நமக்கு எதற்கு வம்பு, நாம் ஒரு செயலை செய்ய போக அது மிகப்பெரிய பின்விளைவை ஏற்படுத்த போகிறதல்லவா என்று உணர்ந்தவனாக அவன் பின்வாங்கி விடுகிறான். அதோடு அந்த நடவடிக்கை விடப்படுகிறது. அதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா? அவர்களுடைய கபருஸ்தானிற்கு ரோம் நாட்டு அந்த மன்னரின் மூலமாகவே 2 பாதுகாவலர்கள் நிரந்தரமாக நியமிக்கப்படுகிறார்கள். இந்த மன்னரைக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாது, இதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நியமிக்கப்படுகிறார்கள். அதற்கு 800 வருஷத்துக்கு பிறகுதான் முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டில் துருக்கி வருகிறது. துருக்கி வருகிற போது அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மன்னரை எந்த சேதாரமும் இல்லாமல் அது அப்படியே அடையாளப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. உஸ்மானிய ஹிலாஃபத்துடைய பொறுப்பின் கீழ் அந்த துருக்கி வந்ததற்கு பிறகு அந்த பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. அவர்களுடைய மன்னரை அதற்கு பிறகு மேலும் பாதுகாக்கப்பட்டு இன்று வரை அந்த மன்னரைக்கு தனியாக பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வரை துருக்கியினுடைய அந்த எல்லையிலே பார்த்தால் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மன்னரை இருக்கிறது. அதற்கு பக்கத்திலே ஒரு பள்ளிவாசலும் இருக்கிறது. அந்த மன்னரையிலே இன்று வரை பாதுகாவலர்கள் போடப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? பெருமானார் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை தான், அபு அய்யூபே, நீங்கள் வாழும் போதும் பாதுகாக்கப்படுவீர்கள், இறந்ததற்கு பின்பும் பாதுகாக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தை 1400 ஆண்டுகளை கடந்தும் அதற்கு அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த மன்னரையிலே வெளிப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதைத்தான் நாம் சொல்லுகிறோம், யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியிலே நடைபெறுகிற சண்டை எந்த இடத்தில் எப்படி முடிந்தாலும் சரி, எந்த இடத்தில் அவர்களுடைய கை ஓங்கினாலும் சரி அல்லது நம்முடைய கை ஓங்கினாலும் சரி, இறுதி கட்டத்தில் நடைபெறுகிற போராட்டம் முஸ்லிம்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். அந்த நேரத்தில் மரங்களும் கற்களும் கூட அவர்களுக்கு எதிராக பேசும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த நாள் நிச்சயமாக நடைபெற்றே தீரும் என்பதை தீர்க்கமாக சொல்லிக்கொண்டு எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா மன உறுதியுடன் வாழுகிற நன்மக்களாக, ஈமானிய பிடிப்புடன் வாழுகிற நன்மக்களாக, அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தைகளில் உள்ள சத்தியபூர்வமான உண்மைகளை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு வாழுகிற நன்மக்களாக இறைவன் நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh.